இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் மூலாதாரம் மற்றும் சுவாதிஸ்தானம் இந்த சக்கரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மணிப்பூரகம் மற்றும் அநாதக சக்கரம் இவற்றை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது இந்த மணிப்பூரக சக்கரம் இது எங்கே நம்முடைய உடலில் அமைந்திருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொப்புள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த மணிப்பூரக சக்கரம் அமைந்திருக்கின்றது. இந்த மணிப்பூரக சக்கரம் ஒருவருக்கு பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதிகமான கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆத்திரம், அந்தளவுக்கு ஆத்திரம் வரும். எதையுமே பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக இருப்பாங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் 3 கால்னா 3 கால் என்று தான் என்று பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் யாருக்கு வீக்காக இருக்குதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல குணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு சூழ்நிலைகள்லையுமே அவங்க ஒத்து போக மாட்டாங்க. அவர்களுக்கு இந்த ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ள மாட்டாங்க. மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு மனக்கசப்பு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது இந்த மணிப்பூரக சக்கரத்தினால் வரக்கூடிய விளைவுகள். அதே நேரம் அந்த மணிப்பூரக சக்கரம் ஒருவருக்கு நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர் மிகவும் ஒரு புகழ் அதெல்லாம் அதிகமாக சம்பாதித்த ஒரு நபராக இருப்பாங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்களை எடுத்துட்டிங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கரம் அவங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாட்டில் இருக்கும். இது போன்ற மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பெரிய தலைவர்கள், புகழ் அடைந்த பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது தான் இவர்கள் இது போன்ற சாதனைகளை படைக்க முடியும், சாதனைகளை புரிய முடியும். அப்போது இந்த பவர், புகழ் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கணும். பொதுவாக அந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு இடத்துல சும்மா நீங்கள் உட்கார வச்சாலும் அவங்களால உட்கார முடியாது, சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்று தொழில் ரீதியாகவோ ஏதாவது ஒரு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு சாதனைகளை புரிவதற்கு அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த புகழ், பெருமை இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள். இதன் காரணமாக அவங்க ஒரு இடத்திலே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பாங்க. இவர்கள் தான் பெரிய பெரிய பிஸ்னஸ்லேயும் வெற்றி அடைகின்றார்கள். அப்போது இது சரியாக செயல்படவில்லை என்றால் இதற்கு நேர் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது மணிப்பூரக சக்கரம். அடுத்த நிலையாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அநாதக சக்கரம். இந்த அநாதக சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சுக்குழியில் இருக்குது. நம்முடைய நெஞ்சுக்குழியில் தொப்புளுக்கு மேலே நம்முடைய நெஞ்சுக்குழியில் அமைந்திருக்கக்கூடிய சூட்சமமான இந்த சக்கரம் தான் அநாதக சக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த அநாதக சக்கரம் ஒருவருக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அவரால் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு இது போன்ற உணர்வுகளை பிறரிடம் அன்பு காட்டுவதில் சிரமம் இருக்கும். அனைவரிடமும் என்ன பண்ணுவாங்க, வெறுப்பை காட்டுவாங்க. யாரை பார்த்தாலும் பொறாமை, தாழ்வு மனப்பான்மை இது எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொறாமை எண்ணம் இதெல்லாம் வருவதற்கு பார்த்திங்கன்னா அந்த அநாதக சக்கரம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அவர்களுக்கு எப்பொழுதுமே அவங்க தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கெல்லாம் நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, உதவிக்கு இல்லையே என்ற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அநாதக சக்கரம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். தனிமையை உணர்வார்கள். பொறாமை எண்ணம் அதிகமாக இருக்கும். யாருடையும் ஒத்து போக மாட்டாங்க.
பிறரிடம் நெருக்கமாக பழகுவதில் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும். எளிதில் யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. யார் மீதும் நம்பிக்கை வராது. இது போன்ற விஷயங்கள்லாம் அநாதக சக்கரம் நெகட்டிவாக இருக்கும்போது இது போன்ற உணர்வுகள் எல்லாமே வரும். அதே நேரம் அநாதக சக்கரம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு யாரிடமும் எளிதாக பாசம் கொள்ள மாட்டீங்க, அன்பு வராது, பிறரிடம் வெறுப்பு காட்டுவீங்க. அநாதக சக்கரம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அனைவரிடத்திலும் என்ன பண்ணுவீங்க, அந்த அதிகமான பாசம், அன்பு, கருணை, பரிவு இது எல்லாமே நமக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்முடைய உணர்வுகள் பாசம், நம்முடைய உணர்வுகளுக்கும் கருணை, பரிவு, காதல் இது போன்ற உணர்வுகளுக்கு நம்முடைய அநாதக சக்கரம் காரணமாக அமைகின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்த அநாதக சக்கரம் மற்றும் மணிப்பூரக சக்கரம். மீண்டும் நம்ம நாளை அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரம் மற்றும் ஆக்ஞா சக்கரம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதும் யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கான பதிலை நான் யூடியூபில் வீடியோவின் வழியாக நான் பதிலளிக்கின்றேன். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.